கர்ப்ப காலத்தில் இதை சாப்பிடு அதை சாப்பிடாதுன்னு வீட்டில் பெரியவங்க அட்வைஸ் பண்ணி தள்ளுறாங்களா? எது உண்மை, எது கட்டுக்கதை? உங்கள் குழப்பங்களுக்கெல்லாம் விடை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. கவனமாக பாருங்கள், தெரிஞ்சவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முடிவில் கர்ப்ப காலத்தில் பெண்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய உணவுகளை பற்றியும் விளக்கமாக சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இப்போ நீ ஒருத்தி இல்லை, 2 பேர், அதனால் 2 பேருக்கும் சேர்த்து சாப்பிடணும். இது எல்லாரும் நம்ம அடிக்கடி கேட்குற விஷயம்தான். ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் 2 பேருக்கும் உணவு சாப்பிட வேண்டிய தேவையே இல்லை. அப்படி சாப்பிட்டா தேவையில்லாமல் வெயிட் தான் போடும். ஸோ டெலிவரிக்கு அப்புறம் அதை குறைக்க நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படணும். கர்ப்ப காலத்தில் உங்களுக்கும் குழந்தைக்கும் தேவையான சத்தான உணவை சாப்பிடணும். ஸோ மேபி உங்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் ஒரு 300 கேலரிஸ் அவ்வளோதான் அதிகமாக தேவைப்படும். அது ஒரு கிளாஸ் பால், இல்லைன்னா ஒரு கைப்பிடி நட்ஸு, இல்லைன்னா ஒரு கப் சுண்டல் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலே சரியாயிடும். அளவை விட என்ன சாப்பிட்றோம், அந்த தரம் தான் முக்கியம். பப்பாளி, அன்னாச்சி பழம் எல்லாம் சூடு, இதை சாப்பிட்டா கரு கலைஞ்சிரும் இப்படி சொன்னால் யாராக இருந்தாலும் பயப்பட தான் செய்வாங்க. பட் ஆனால் உண்மை என்னென்னா, நல்ல பழுத்த பப்பாளி, நல்ல பழுத்த அன்னாச்சி பழம் இதை அளவாக சாப்பிட்றதால எந்த பிரச்சனையும் வராது. அதில் இருக்கிற வைட்டமின்ஸ் உங்களுக்கு நல்லது தான். ஆனால் காயாக இருக்கிற, அதாவது அந்த முழுசாக பழுக்காத பப்பாளி பழத்தில் இருக்கிற என்சைம், இந்த பெப்பைன்னு ஒரு என்சைம் அந்த கர்ப்பப்பையை சுருங்கரை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நல்ல பழுத்த பழங்களை அளவோடு சாப்பிட்லாம். இல்லாட்டி பப்பாளி பழங்கள் தவிர நீங்கள் சாப்பிட இன்னும் எவ்வளவோ பழம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்ச நாளைக்கு இதை தவிர்க்கணுன்னாலும் கூட ஓகே தான். இப்போது நான் நெக்ஸ்ட் சொல்ல போகிற விஷயத்தை நம்பி பல பெண்கள் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிட்டுருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போமா? குங்குமப்பூ பாலில் கலந்து குடித்தா குழந்தை நல்லா செவப்பாக பிறக்கும். இது பல தலைமுறையாக நம்பப்படுற ஒரு விஷயம். உண்மை என்னென்னா, ஒரு குழந்தையோட நிறம் அவங்க அம்மா அப்பா ஜீன்களை பொறுத்து தான் இருக்கே ஒழிய குங்குமப்பூக்கும் குழந்தையோட நிறத்துக்கும் எந்த அறிவியல் பூர்வமான தொடர்பும் கிடையாது. குங்குமப்பூல சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அது ஜென்ரலா உடம்புக்கு நல்லது, மற்றபடி நிறத்தை எல்லாம் கொடுக்காது. டைஜஷன் வேணா நல்லா இருக்கலாம். கர்ப்பமா இருக்கும்போது ஆசைப்பட்டதை சாப்பிடலன்னா குழந்தைக்கு எச்சி ஊறும் அப்படின்னு யாரோ சாப்பாடு மேல ஆர்வம் இருக்கிறவங்க கிளப்பி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கர்ப்ப காலத்துல ஹார்மோன் மாற்றங்கள்னால சில உணவுகள் மேல ஆசை வர்றது இயல்பு தான். நீங்கள் ஆசைப்பட்டதை அளவாக சாப்பிட்றதுல தப்பே இல்லை. ஆனால் அந்த ஆசை ஆரோக்கியமற்ற உணவுகள் மேலே இருந்தால் அதுக்கு பதிலாக ஒரு ஆரோக்கியமான மாற்று உணர்வை தேர்ந்தெடுக்கலாம். மற்றபடி நீங்கள் ஆசைப்பட்டதை சாப்பிடாததால் உங்கள் குழந்தை கண்டிப்பாக ஏங்க போகிறதில்ல. பார்த்தீங்களா, இப்படி தான் நிறைய விஷயத்தில் நம்மளை ஏமாற்றி வச்சுருக்காங்க. இது மாதிரி இன்னும் பல தலைமுறையாக நம்பப்படுற ஒரு கட்டுக்கதை இருக்குது. அது என்னன்னா, நெய் சாப்பிட்டா நார்மல் டெலிவரி சுலபமாக ஆகும். உண்மை என்னன்னா, நெய்க்கும் சுலபமான பிரசவத்துக்கும் நேரடியாக எந்த தொடர்பும் கிடையாது. நெய் நல்ல கொழுப்பு, குட் ஃபேட்டர். ஆனால் அது அதிகமாக சாப்பிட்டா தேவையில்லாமல் உடல் எடை கூடி அது பிரசவத்தை இன்னும் சிக்கலாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவில் அளவாக நெய் சேர்த்துக்கலாம். ஆனால் அது பிரசவத்துக்கு சுலபமாக்கும் அப்படின்னு யாராவது சொன்னால் கண்டிப்பாக நம்பாதீங்க. காஃபி குடித்தா குழந்தை கருப்பாக பிறக்கும், இதுவும் குங்குமப்பூ கதை மாதிரி தான். நிறத்தை மையப்படுத்தி சொல்லப்படுற ஒரு விஷயம். இன்னும் ஒரு சிலர் காஃபி குடித்தா தாய்ப்பால் நல்லா சுரக்கும்னு கூட சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா, இது ரெண்டுமே கட்டுக்கதை தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தையோட நிறம் ஜீன்ஸை பொறுத்து தானே ஒழிய நீங்கள் சாப்பிட்ற எந்த உடம்பும் குழந்தையோட நிறத்தை மாற்றாது. மேபி அந்த ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன், அந்த டெக்ஸ்சர், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால அது வேணா மாறுமே ஒழிய காஃபிக்கும் இந்த நிறத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ரெண்டாவது, காஃபி தாய்ப்பால் சுரக்கிறதெல்லாம் அதிகரிக்காது. சொல்லப்போனால் காஃபியில் இருக்கிற கெஃபைன் நீங்கள் அதிகமாக குடிக்கும்போது அது தாய்ப்பால் வழியாக குழந்தைக்கும் போய் குழந்தைய தூங்க விடாமல் எரிச்சல் படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கர்ப்ப காலத்துலையும் சரி, தாய்ப்பால் கொடுக்கும்போதும் சரி, காஃபி குடிக்கிற அளவு கண்டிப்பாக குறைக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு சின்ன கப்பு காஃபிக்கு மேலே வேண்டாம். அடுத்து, இரும்பு சத்து மாத்திரை சாப்பிட்டா குழந்தை கருப்பாக பிறக்கும். இதுவும் நிறம் சம்மந்தப்பட்ட ஒரு பரவலான தவறான நம்பிக்கை. இரும்பு சத்து மாத்திரைகள் தாய்க்கு ஏற்படுற ரத்த சோகையை தடுக்கவும் குழந்தையோட மூல வளர்ச்சிக்கும் ரொம்ப அவசியம். அதோட குழந்தையோட நிறத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. இந்த மாத்திரையால் தாயின் மலம் கருப்பாக போகலாம், அவங்களோட மோஷன் டார்க் கலராக போகலாம். அதை தவறாக புரிஞ்சுட்டு குழந்தை கருப்பாகும், அது தோல் மேலே ஒட்டிக்கும் அப்படியெல்லாம் நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் சும்மா தான். அப்போ நான் என்ன தான் சாப்பிடணும்னு கேட்குறீங்கல்ல, ப்ரெக்னன்சி டைமில் உங்கள் தட்டில் என்னென்ன இருக்கணும்னு ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் ஒரு சமசீரான உணவை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் தட்டு ஒரு வானவில் மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய காய்கறிகள், கீரைகள், வேறு வேறு கலர் பழங்கள், புரதத்துக்காக பருப்பு, சுண்டல், முட்டை, பன்னீர் இல்லை நான்வெஜ்ஜு, ஆற்றலுக்கு சாதம், சப்பாத்தி, சிறுதானியங்கள், கால்சியத்துக்கு பால், தயிர், கேழ்வரகு. முக்கியமாக அவங்க டாக்டர் பரிந்துரைக்கிற இரும்பு சத்து மாத்திரைகள் தவறாமல் எடுத்துக்கோங்க.
கூடவே கால்சியம் கொடுப்பாங்க, அதையும் எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. இது வரைக்கும் கர்ப்பகால உணவுகள் பற்றின கட்டுக்கதைகள் என்னன்னு தெரிஞ்சிட்டீங்க. என்ன உணவுகள் எடுத்துக்கணும்னு இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரேன். உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய 5 உணவுகள் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1, சரியாக வேக வைக்காத இறைச்சி மற்றும் மீன். அதாவது சுஷி, ஹாஃப் பாயில்டு உணவுகள். இதில் லிஸ்டீரியா, சால்மனல்லா இந்த மாதிரி பாக்டீரியாக்கள் இருக்குது. அது உங்கள் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். அதனால எதையும் நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. அடுத்து பச்சை முட்டை இல்லைன்னா பாதி வெந்த முட்டை, ஹாஃப் பாயில் அல்லது வேகாத ஆம்லெட், இந்த மாதிரி உணவுகள் இதுலேயும் சால்மனல்லா பாக்டீரியா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வாந்தி, அந்த ஃபுட் பாய்சனிங், வயிற்றுப்போக்கும் உண்டாக்கும். முட்டையை நல்லா வேக வச்சு சாப்பிட்டாதான் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது தவிர அந்த பச்சை முட்டை சாப்பிட்றதுல அந்த பி காம்ப்ளெக்ஸ், அந்த பி வைட்டமினை அது உடம்புல கிரகிக்க முடியாமல் பண்ணிடும். அதனால் பச்சை முட்டை ப்ரெக்னன்சின்னு இல்லை, ஜென்ரலாக பச்சை முட்டை கொடுக்கறது அவ்வளோ நல்லதில்லை. பாஸ்டரைஸ் செய்யப்படாத பால் பொருட்கள், நேரடியாக கறந்த பால், அதில் செஞ்ச சில பாலாடை கட்டிகள், இதிலெல்லாம் லிஸ்டீரியா பாக்டீரியா இருக்கலாம். பாஸ்டரைஸ் பண்ண உணவுகளே சாப்பிடுங்க. இல்லை பச்சை பால் குடிக்காதீங்க, காய்ச்சி குடிங்க. அதிக மெர்க்குரி உள்ள பெரிய கடல் மீன்கள், வாழை மீன் மாதிரியான பெரிய மீன்களில் மெர்க்குரி அதிகமாக இருக்கும். ஸோ அது குழந்தையோட மூளை வளர்ச்சியை பாதிக்கலாம். ஆனால் மத்தி மீன், நெத்திலி மீன், அந்த மாதிரி சின்ன மீன்களை நீங்கள் அளவாக சாப்பிடலாம். அடுத்து நல்லா கழுவாத காய்கறிகள் மற்றும் பழங்கள். காய்கறிகள், பழங்கள் மேலே மண்ணில் இருந்து வர்ற டாக்ஸோபிளாஸ்மாங்கிறத ஒட்டுண்ணி இருக்கலாம். அதனால எதுனாலும் சரி நல்லா தண்ணியில் கழுவி, இல்லை ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு தொடச்சி சாப்பிடுங்க. கடைசியாக 3 விஷயத்தை பற்றி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ சாப்பிடணுங்கிறத பிளான் பண்ணுறதை விட என்ன சாப்பிடுவீங்க, அதை எப்படி சுத்தமாக சமைச்சு சாப்பிட்றீங்கிறது தான் முக்கியம். ஒரு சந்தேகம் வந்தால் கூகுளில் பார்த்தோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களையோ நம்பாதீங்க. உங்கள் டாக்டர்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, குழப்பம் வராது. உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. லிசன் டு யுவர் பாடி. ஒரு உணவு உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா அதை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் மகிழ்ச்சியான தாய்மை பயணத்துக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள். நன்றி.